நம் அனைவருக்கும் சக்தி தரும் கடைந்த கீரை பருப்பு சாதம் செய்வது எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு அரை கப் அளவு, எண்ணெய் ஒரு 50 மில்லி, 3 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிடணும். அரைக்கீரை ஒரு கட்டை அதை எடுத்து இப்படி நல்லா ஆஞ்சு வச்சு அதை நல்லா கழுவி இப்படி வச்சுக்கிறணும். 4 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறணும். மசாலா பொடி 3 டீஸ்பூன் அளவு, பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுக்கிறணும். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு, மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். 400 கிராம் ஊற வச்ச அரிசியை நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 3 வெள்ளைப்பூடை நல்லா அரைச்சி விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ அடுப்பில் ஒரு வாணலியில் 100 கிராம் பாசிப்பருப்பை போட்டு அது லைட்டாக வெந்தனையும் அது கூட அந்த ஒரு கட்டளவு அரைக்கீரையும் இதில் சேர்த்துக்கிறணும். அதை சேர்த்து நல்லா நம்ம அமைக்கி விடணும். அரைக்கீரை நல்லா வேகணும். இப்போ ரெண்டுமே நல்லா வெந்து வர பக்குவத்தில் நம்ம அது கூட அந்த 4 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சதை அரைச்சி இதில் ஊற்றிக்கிறணும். இப்போ அது கூட நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு அந்த அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கிறணும். அப்புறம் 3 டீஸ்பூன் அளவு மசாலா பொடியையும் இதில் நம்ம போட்டுக்கிறணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ இதை நல்லா கிண்டி விடணும். உப்பு மசாலா பொடி இதெல்லாம் இந்த பருப்போட நல்லா கரையிற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ இதை ஒரு குக்கர்லாம் மாற்றி நம்ம கடையிறதுக்கு குக்கரில் வச்சுக்கணும். இப்போ கீரை நல்லா வேகாட்டி நம்ம குக்கர்லேயும் வச்சுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. இப்போ அந்த இதை நம்ம பருப்பு அரைக்கீரை அந்த ரெண்டையும் நல்லா இப்படி நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுக்கிறணும். கீரை நல்லா பருப்போடு நல்லா கடையணும். இப்போது ஒரு வாணலியில் அந்த 50 மில்லி எண்ணெயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னையும் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கிறணும். கடுகு உளுந்து வெடிச்சனையும் அந்த அரை கப் அளவு கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறணும். அப்புறம் வெங்காயம் அந்த வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். வெங்காயம் ஒரு நல்லா பொன்னிறம் அளவு வர்ற அளவு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இப்போ அதை எடுத்து நம்ம அந்த கடைஞ்சி வச்ச அந்த பருப்பு கீரை அந்த இதில் இதை சேர்த்துக்கிறணும். மறுபடியும் அதே வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு அந்த 50 மில்லி எண்ணெயில் மீது இருக்கிற எண்ணெயை இதில் ஊற்றி அது கூட அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கிறணும். வெந்தயத்தை போட்டு நம்ம நல்லா அதை வதக்கி விடணும். வெந்தயம் நல்லா வதங்கினோடனே அது கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடியையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ அதையும் எடுத்து இந்த பருப்பு கீரை அதில் சேர்த்துக்கிறணும். இப்போ அந்த குக்கரை நம்ம அடுப்பில் வச்சு அந்த 400 கிராம் அரிசி வேகிறதுக்கு அளவு செம்பு தண்ணி ஒரு 2 சின்ன செம்பு அளவு சேர்த்துக்கிறணும். இப்போ அது கூட அந்த 400 கிராம் அந்த ஊற வச்ச அரிசியையும் இதில் நம்ம போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 விசில் அளவு வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 2 விசில் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இப்போது 2 விசில் வந்தனையும் நம்ம எடுத்தோம்னா நம்ம அனைவருக்கும் சக்தி தரும் கடைந்த கீரை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம். இதில் நம்ம அந்த கீரையை கடைஞ்சி போடுறதுனால இது நம்ம உடலுக்கு மிகுந்த சக்தி தரக்கூடிய ஒரு மூலிகை சாதம் மாதிரி இருக்கும். இதை நாம் அனைவரும் சாப்பிட்டு பயன்பெறுவோமாக. நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை.
Please like, share our videos. Please subscribe our channel. Thank you.